வணக்கம், நான் தாமரை மனோ இல்லம். இன்றைக்கி நம்ம சொரக்காய் வச்சு பஜ்ஜி போடுறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சொரக்காவை எடுத்து தோல் சீவிக்குவோம். கட் பண்ணிவிட்டு முதல்ல இந்த 2 பக்கம் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம். இது இப்போ தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு நம்ம இந்த வாழைக்காய் சீவுறதில் வச்சு நம்ம சீவிக்கலாம். இப்போ நைஸாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா வாழைக்காய் சீவின மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி சீவி வச்சுக்குவோம். இப்போது மாவு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு கடலை மாவு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 1/2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இதுக்கு தேவைக்கு காரத்தை போட்டுக்கலாம். இப்போது நம்ம உப்பு போட்டுக்கோம். இப்போ இது கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு, கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓமம் வச்சு நல்லா கையில் எடுத்து நிமிட்டிட்டு போட்டுக்குவோம். இது நல்லாயிருக்கும் ஜீரண சக்திக்கு. அதனால் ஓமம் போடுறது போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியமாக கரைச்சிக்குவோம். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. மீடியமாக கரைச்சிக்கிட்டால் தான் நம்ம ஏற்கனவே நம்ம இதில் சொரக்காயில் தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சிக்கிட்டு நம்ம துவைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நல்லா போட்டு எடுத்துக்கலாம். சொல்லுவாங்க சொரக்காயில் உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சொரக்காயில் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சுகர் உப்பு வியாதி வராது. நமக்கு கிட்னியில் கல் சேராது. இதெல்லாம் ரொம்ப நல்லது சொரக்காய். நம்ம டெய்லி கூட ஒரு பீஸ் சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நம்ம பஜ்ஜி போட்டால் குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்களே சொல்லி நான் பஜ்ஜி போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.